Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 3.14 find the excluded values of the following expression அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கேட்குறாங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ்னா என்னன்னா, அதாவது எந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணா இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன்ட் ஆகுதோ அதுதான் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அப்படியே ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த எக்ஸ்பிரஷனை வந்து அன்டிஃபைன்டுன்னு நம்மளாம் சொல்லலாம். எப்போனா கீழே டினாமினேட்டர் 0 ஆயிட்டாலே இது வந்து அன்டிஃபைன்டா. அப்போ நம்ம இங்கே என்ன லைன் எழுதிக்கலாம்னா, இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் undefined எப்போனா when 8x equal to 0. அப்போ 8x equal to 0னா 8x equal to 0னா x equal to என்னது 0/8ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்னதான் 0 தான். 0 divided by anything 0. அப்போ x equal to என்னன்னு கிடைச்சிருக்கு 0ன்னு கிடைச்சிருக்கா. அப்போ இதுதான் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அப்போ ஆன்சரை கடைசியாக எடுத்து எழுதிடலாம். therefore excluded value equal to 0. excluded value equal to 0 அப்படின்னு ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அதாவது ரொம்ப சிம்பிள். அந்த வேரியபிளுக்கு எந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணா அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன்ட் ஆகுதோ அதுதான் அதுக்கான எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அப்போ பேசிக்காகவே டினாமினேட்டர் வந்து 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது அன்டிஃபைன்டுன்னு நம்ம சொல்ல முடியும். அதனால டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவல் பண்ணி வேரியபிளுக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் அதோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. அப்படியே செகண்ட் சப்டிவிஷன் ரைட். செகண்ட் சப்டிவிஷன்ல இதே மாதிரி தான். கொஸ்டின் என்ன, 7p + 2 divided by 8p² + 13p + 5. நம்ம நியூமரேட்டர்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு டினாமினேட்டர் வந்து 0வா இருக்கு, இப்போ அன்டிஃபைன்டு. அப்போ த எக்ஸ்பிரஷன் இஸ் அன்டிஃபைன்ட் வென் 8p², இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 8p² + 13p + 5 ஈக்குவல் டு 0. இது வந்து 0க்கு ஈக்குவல்னாலே அன்டிஃபைன்டுன்னு சொல்லிடலாம். அப்போ 8p² + 13p + 5 ஈக்குவல் டு 0வா. இதுக்கு ஒரு டி ஃபேக்டர் அப்ளை பண்ணலாம். டி ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 8 5s are 40. இப்போ ப்ராடக்ட் பண்ணால் 40 கிடைக்கணும், சம் பண்ணால் 13 கிடைக்கணும். அப்போ 8 5னே போடலாம். அப்போ 8 5s are 40, 80 5 ஆட் பண்ணால் 13 கிடச்சிரும். அப்போ இங்கே 8p, இங்கே ஒரு 8p. அப்போ இதில் எதை கேன்சல் பண்ண முடியும்னா இந்த 8க்கு இந்த 8 கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் என்ன கிடச்சிருக்கு, p + 1 8p + 5 ஈக்குவல் டு 0. நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ p + 1 ஈக்குவல் டு 0னா p ஈக்குவல் டு +1 இங்கிட்டு போச்சுன்னா -1ன்னு வந்துடும். p ஈக்குவல் டு -1. அடுத்து இங்கே 8p ஈக்குவல் டு 5, சாரி 8p + 5 ஈக்குவல் டு 0. அப்போ 8p ஈக்குவல் டு -5, +5 அங்கிட்டு போச்சுன்னா -5. அப்போ p ஈக்குவல் டு -5/8. அப்போ நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கா. இது ரெண்டும் தான் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அப்போ நம்ம லாஸ்ட்ல ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். therefore excluded values are -1 and -5/8. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன். இந்த தேர்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன இருக்குது, x divided by x² + 1 இருக்கா. இந்த சம்மில் கவனிக்க வேண்டியது இங்கே டினாமினேட்டர் நல்லா கவனிங்க. டினாமினேட்டர் என்ன இருக்குது, x² + 1 இருக்கா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாலும் இங்கே டினாமினேட்டர் 0 பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே x² கூடவே +1 இருக்கு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் வேல்யூ கொடுத்தாலும் இந்த இடத்துல ப்ளஸ் நம்பர் கிடைக்கும். அப்போ ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு டினாமினேட்டரில் கண்டிப்பாக ப்ளஸ் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, இங்கே வந்து அன்டிஃபைன்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா,
here x square greater than or equal to 0. x ஸ்கொயரோட வேல்யூ எப்பயுமே ஜீரோவாக இருக்கும், இல்லைனா ஜீரோவோட பெருசாக தான் இருக்கும். ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கும், மற்றபடி எந்த வேல்யூ போட்டாலும் ஜீரோவோட பெருசாக இருக்கும் ஃபார் ஆல் எக்ஸ். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 + 1 ஈக்குவல் டு 1. ஒன்னோட பெருசாக தான் இருக்கும் எப்பயுமே. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இங்கே டினாமினேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதோட வேல்யூ எப்பயுமே 1 விட பெருசாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இப்போ ஒரு வேளை இங்கே செக் பண்ணலாம், எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன், அப்போ 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1, அப்போ 0 + 1 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. இது -1ன்னு போடுறோம், -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு போடுறோம். -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 + 1 2. அடுத்து ப்ளஸில் ஏதாவது ஒரு நம்பர், இப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1னா 4 + 1 ஈக்குவல் டு 5. அப்போ எப்படி பார்த்தாலும் 1 இல்லைன்னா 1ஓட பெருசாக தான் கிடைக்குது. அதனால தான் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 + 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ ஹென்ஸ் இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் எனி எக்ஸ். எக்ஸோட எந்த வேல்யூக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறது ஜீரோவாக கிடைக்காது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்து எழுதிடலாம்னா, therefore there can be no real excluded values அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இந்த தேர்ட் சப்டிவிஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம கொஞ்சம் யோசிச்சு போடணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே டேரெக்டாக ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ஓட வேல்யூ எப்பயுமே ஜீரோக்கு ஈக்குவலாக அமையாது. எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் ஜீரோவாக இருக்காது. அதனால் நம்மளே என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு, இந்த கீழே இருக்க டினாமினேட்டரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எப்பயுமே 1ஓட பெருசாக தான் இருக்கும். அதனால இதுக்கு வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கிடையாது அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.